நீ வாராகி பூஜை பண்ணன்ற ஒரே காரணத்துக்கு அம்பாள் உன்னை 100வது படியில் உயர்த்தி வச்சிருக்கான். அம்பாளை நம்ம வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு தீய சக்திகளோ மற்றவர்களோ யாருமே நம்மளை கெடுக்க மாட்டாங்க. அம்பாளை சுற்றி நிறைய யோகினிகள் இருப்பாங்க, தேவர்கள் இருப்பாங்க. இவன் என்ன இவ்வளோ விசுவாசமாக இருக்கான், தப்பாச்சு, இவன்லாம் இவ்வளோ அம்பாள் கும்பிட்றானே, இல்லையே இவன் கர்மா அழிஞ்சிடுமே அப்படின்னு. உனக்கு அப்போ என்ன பிரச்சனை? மண்ணாசையா நிறைவேறும், பொன்னாசையா நிறைவேறும், பொருளாசையா நிறைவேறும். தானா பணம் காசு வந்து காலடியில் கொட்டும். மாயை. வாராகி மந்திரத்தை விட்டுடாத. கோடியில் பொருளும் போதும் வாராகின்ற வார்த்தை சொல்ல மறக்காத. கஷ்டத்தில் தொலைக்கும் போதும் வாராகின்ற வார்த்தையை மறந்துடாத. இது முத்து குளிக்கிறதுக்கு கயிறு கட்டிட்டு போற மாதிரி. கயிறு பலமா இருக்கிற வரைக்கும் நீ எந்த முத்து வேணா எவ்வளோ ஆழ்கடல் வேணா போகலாம். அந்த கயிறு வாராகின்ற வார்த்தை. ஆக நாம் அம்பாளோட ஸ்ரத்தையா பக்தியா இருக்கணும் அப்படின்னா தாயே வராகி.